ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரம் பாகம் 25. கர்மயோகம், மெய்யறிவு பயன் தரும் பணிகள், அதன் தொடர்ச்சி. தெய்வீக மெய்யறிவானது உயர்ந்த இலக்கை அடைவதற்கான வரிசையான படிகளை போன்றது. இந்த மெய்யறிவை ஏற்பதன் மூலம் இறைஞானி ஆன்மீக பக்குவத்தை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார். கர்மயோகம் அல்லது மெய்யறிவு உணர்வுக்காக செயல்படுவது இந்த ஆன்மீக பாதையின் முதல் படியாகும். சாஸ்திர அறிவில்லாத அனுபவ அறிவையே கொண்ட தத்துவங்களின் அனுமானங்களையும் மற்றும் துறவரத்திற்கான எண்ணத்தையும் சேர்க்கும் பொழுது ஞான யோகம் என்ற இரண்டாம் நிலைக்கு உயர்கிறோம். மிக உயர்ந்த ஆட்சி செய்கிற பரம பகவானை பற்றிய தெளிவான கருத்தினை புரிந்து கொண்டு ஒருவர் இறைவனை தன்னுடைய இதயத்தில் உணர நினைக்கும் போது தியான யோகம் எனும் மூன்றாம் படிக்கு உயர்ச்சி பெறுகிறோம். இறுதியாக ஒருவர் பரமபுருஷ பகவானுக்கு சுயநலம் அல்லாத தூய அன்புடன் தொண்டு செய்வதை சேர்க்கும் போது கடைசி நிலையாகிய பக்தி யோகம் கிட்டுகிறது. எனவே யோக முறையின் பாதையானது ஒரு ஆன்மீக உயர்ச்சி நிலையாகும். இந்த வளர்ச்சியில் மேலே கூறப்பட்ட நிலைகள் அனைத்தும் படிப்படியான முறையில் அமையும் ஆன்மீக உயர்ச்சியின் ஒரு பகுதியாகும். இறுதி நிலையை புரிந்து கொள்வதற்காக மேற்கூறப்பட்ட நிலைகள் அனைத்தையும் குறிப்பிட வேண்டியது அவசியமாகிறது. எனவே மிக உயர்ந்த இலக்கை அடைய நினைப்பவர்கள் முறைப்படியான யோக முறையினை ஏற்கலாம். ஆனால் ஒருவர் முதல் 2 அல்லது 3 என்னும் படிநிலைகளிலேயே நின்றுவிடக்கூடாது. அனைத்து படிகளையும் கடந்து முழு வளர்ச்சி நிலையான பரமபுருஷ பகவானுக்கு மெய்யறிவு தொண்டு செய்யும் இறுதி நிலைக்கு முன்னேற வேண்டும். இடைநிலையை அடைந்த ஒருவர் அதற்கு மேல் கணிசமான அளவு முன்னேற்றம் காண முடியாமல் வளர்ச்சியின் இடைநிலையோடு திருப்தி கொள்வாராயின் அவர்கள் அந்தந்த நிலைமைக்கு ஏற்றவாறு கர்மயோகி, ஞான யோகி அல்லது தியான யோகி என்னும் பெயர்களால் அழைக்கப்படுகின்றனர். எனவே முடிவாக உன்னதமான மெய்யறிவு சார்ந்த ஆன்மீக பக்தரே யோகிகள் அனைவரையும் விட உயர்ந்தவர். உன்னத யோக முறையிலான பாதையில் கிட்டுகின்ற தெய்வீக முன்னேற்றமும் சாதாரணமான உலகியல் முன்னேற்றமும் ஒன்றல்ல என்பதை இந்த இடத்தில் நாம் கவனிக்க வேண்டும். உலகில் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு வருவதற்கு முன் குறிப்பிட்ட நிலையிலான வளர்ச்சிக்கு ஒருவர் தன்னை உட்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். இதை தவிர வேறு வழியில்லை. தகுந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெறாமல் ஒருவரால் முதுகலை பட்டத்தை, உதாரணமாக AMA அல்லது டாக்டர் பதவி, இவ்வாறு எந்த பதவி வேண்டுமோ அதற்கான படிப்பை படித்து அதற்கான தேர்ச்சியிலும் வெற்றி பெற்றால்தான் அந்த பதவி நமக்கு கிடைக்கும். தோல்வி அடைந்தால் அந்த பதவி நமக்கு கிடைக்காது. அந்த பதவியை நம்மால் பெற முடியாது. ஆனால் மனவாசகம் கடந்த மெய்யறிவு பாதையில் தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு படிப்படியாக வளர்ச்சி அடைவதற்குரிய படிநிலைகளும் நிபந்தனைகளும் இருந்தாலும் இறைவனின் கருணையால் எந்த ஆரம்ப நிலை தேர்வுமின்றி ஒருவர் மெய்யறிவு பட்டத்தை பெறலாம். ஆனால் இறைவனின் இந்த அசாதாரணமான கருணை பகவானுடன் ஆழ்ந்த உறவு கொள்ளுவதால் மட்டுமே முடியும். மேலும் எங்கும் நிறைந்த இறைவனுடன் கொண்டுள்ள தனிப்பட்ட உறவானது பக்தர்களுடன் மெய்யறிவு தொடர்பு கொள்ளும் போதுதான் சாத்தியமாகிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் எங்கனும் நிறைந்துள்ள பகவானுடன் ஆற்றல் வாய்ந்த தனிப்பட்ட நிலையான உறவை பெற்றுள்ளார்கள். ஆயினும் பொய்யான உலகத்தின் பன்னெடுங்கால தொடர்பால் நினைவுக்கு எட்டாத காலந்தொட்டே நாம் அந்த தெய்வீக உறவினை மறந்துவிட்டோம். நாம் அனைவரும் மிக பெரும் செல்வந்தராகிய அந்த பேராற்றல் வாய்ந்த இறைவனின் உயர்ந்த புத்திரர்களாக இருந்தாலும் நாம் அனைவரும் தெருவில் அலைகின்ற பிச்சைக்காரரை போன்றவர்களே. இருந்தாலும் பொறுமையாகவே நாம் இந்த உண்மையை நன்கு புரிந்து கொள்ளலாம். மிக உயர்ந்த செல்வந்தரான நம்முடைய தந்தையையும் அவருடன் நமக்குள்ள உறவையும் பற்றி நாம் கவனம் செலுத்துவதில்லை. எனவேதான் பாராட்டத்தகும் அளவிற்கு எந்த பயனும் இல்லாமல் ஏழ்மையையும் பசியினையும் போக்குவதற்கு பல வழிகளிலும் போராடி கொண்டு வருகிறோம். இதே போன்று ஏழ்மையில் சிக்குண்ட பல நண்பர்களை நாம் தெருக்களில் பார்க்கிறோம். சில நேரங்களில் நம்மை விட சற்றே நல்ல நிலைமைகளில் உள்ள சிலர் வாழ்க்கையின் முன்னேறிய நிலைமைகள் சிலவற்றை நமக்கு சுட்டி காட்டுகின்றனர். ஆயினும் அந்த வழியில் நமக்கு எந்த அளவு இன்பமும் கிடைப்பதில்லை. இந்த மக்கள் பணி செய்யும் வழிமுறை, அறிவு, தியானம், யோகம் போன்றவைகளையும் இன்னும் வேறு பல முறைகளையும் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக அவைகளால் நாம் விரும்பும் இன்பத்தை கொடுக்க முடியவில்லை. இதனால் தான் பகவான் சைதன்யர் பக்தி தொண்டின் மூல ஆதாரத்தை பரமபுருஷ பகவான் மற்றும் அவருடைய அதிகாரபூர்வமான பிரதிநிதிகளின் கருணையால் நற்குணம் வாய்ந்த ஆத்மாக்களால் மட்டுமே பெற முடியும் என்று ஸ்ரீ ரூப கோஸ்வாமிக்கு கங்கை நதிக்கரையில் உள்ள தசாஸ்வமேத கட்டத்தில் கூறியுள்ளார். நாம்
நாம் இந்த ஆழ்ந்த மெய்யறிவு தொண்டின் விதையை கிருஷ்ண பகவானிடமிருந்தே பகவத்கீதையின் வழியாக பெறலாம். கிருஷ்ணரின் கீதையில் உள்ள ஆன்மீக செய்தியை புரிந்து கொள்ளும் ஆற்றலை அடைவதே அவருக்கு பக்தி தொண்டாகும். அதன் பிறகுதான் நம்மால் பகவத்கீதையினது போதனைகளின் மதிப்பை முழுமையாக உணர முடியும். இல்லை என்றால் நாம் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பகவத்கீதையை படித்துக் கொண்டும் அதற்கு 1001 உரைகள் எழுதி கொண்டிருந்தாலும் அது போன்ற முயற்சிகளால் எந்த பயனும் இல்லை. பகவத்கீதையில் பரமபுருஷ பகவான் தன்னை பற்றி கூறுகிறார். சாதாரணமாக மனிதர்கள் பலர் தங்களை பற்றி சுயசரிதைகள் எழுதுகிறார்கள். மக்களும் அவற்றை ஆர்வத்துடன் படித்து ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் பரமபுருஷ பகவான் தன்னை பற்றி கூறும்போது மக்கள் அவருடைய செய்தியை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வதில்லை. இது அவர்களுடைய தீவினை பயனே. பரமபுருஷ பகவானின் செய்திகளை உள்ளவாறு ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக முட்டாள்களான உரையாசிரியர்கள் மனிதனால் உருவாக்கப்பட்ட சில கருத்துக்களை நிலைநாட்டுவதற்காக பகவத்கீதையின் பதங்களிலிருந்து இட்டுக்கட்டிய பொருள்களை கூறுகின்றனர். இந்த முட்டாள்தனமான உரையாளர்களால் தங்களுடைய அபத்தமான கோட்பாடுகளை எந்நாளும் நிலைநாட்ட முடியாது. எனவே இறுதியில் அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை இறைவனுக்கு பதிலாக ஒரு குரங்கை அந்த இடத்தில் வைத்து உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றனர். பகவத்கீதையில் கிருஷ்ண பகவானே பரமபுருஷர் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதோடு நம்முடைய முக்கிய கடமை அவருக்கு அன்பு சார்ந்த மெய்யறிவு தொண்டு செய்வதே என்பதும் நிலைநாட்டப்பட்டுள்ளது. பகவத்கீதையின் உள்ளுரை பொருளாகிய இந்த உண்மைகள் இரண்டையும் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆன்மீக கல்வியின் தொடக்க நிலையினை காண இயலும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் இந்த நூல் முடிவடைந்து விட்டது. இனி அடுத்த பதிவில் வேறொரு ஸ்ரீல பிரபுபாதரின் புத்தகத்தோடு சந்திக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.